உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இப்போ போயிட்டுருக்க பிரச்சனையை வந்துட்டு காவேரி இந்த வீட்டில் இருக்க இந்த 2 பிரச்சனை பத்தாததுக்கு குமரனோட பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் காவேரிக்கு வந்து முழுசாக தெரிய வரலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிரச்சனையை வந்துட்டு எப்படி சரிபாதியாக பிரித்து அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி இந்த பிரச்சனையும் விஜய்க்கு வந்துட்டு அப்படிலாம் பண்ணினதுனால தானே ஆஃபீஸில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனால் இந்த பிரச்சனையிலேருந்து விஜயை வந்து ரிலீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு ஹோப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்து வரப்போகிற அந்த சுவாரஸ்யமான கதைக்களத்தை பற்றின சின்ன ப்ரடிக்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். ஆஃபீஸில் எல்லா கிளைண்ட்ஸுமே வந்துட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கும்போது விஜய்க்கு வந்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. அதிர்ந்து போன விஜய் போயிட்டு என்ன இப்போ எதுக்காக எல்லாரும் இப்படி கூடி நின்றுருக்காங்க, கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா என்ன காரணம், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஐயப்பன், சார் இங்கே நடந்துட்டு இருக்க பிரச்சனையே வேறு சார், இந்நேரம் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை தெரிஞ்சிருக்கும்னா எனக்கு எப்படி தெரியும் யாருமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே கிளைண்ட் டக்குன்னு இருந்துட்டு, சார் என்ன சார் நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தெரியல அப்படின்னா எப்படி சார் உங்களை நம்பி நாங்கள் இத்தனை லட்சத்தை பணத்தை போட்டுட்டு எப்படி சார் நாங்கள் உட்காந்துட்டு இருக்குது, எந்த பிரச்சனையுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி சார் நீங்கள் பேசுறதுல உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, நான் என்னன்றதை பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இமீடியட்டாக போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் உட்கார வச்சுட்டு ஸோ போர்ட் மீட்டிங்கில் வந்துட்டு என்ன நடந்தது, எதுக்காக எல்லாரும் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஐயப்பன் எழுந்து சொல்கிறாரு, சார் இங்கே போயிட்டு இருக்க பிரச்சனை இதுதான் சார், தரமே இல்லாத பொருளை வச்சு கட்டுறோம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்துட்டு சைட் இன்ஜினியர் ஃபியூச்சரில் இது எனக்கு பெரிய ப்ராப்ளமாக வரும், இந்த பொருளெல்லாம் வச்சு என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சார். அதனால் 40% மேலே இன்னும் எந்த பில்டிங்குமே வந்துட்டு எழும்பவே இல்லை சார், அது அப்படியே தான் நிற்குது. பத்தாததுக்கு இந்த சைடு வேறு கிளைண்ட்டை எங்களுக்கு குறிச்ச டேட்டில் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இன்னும் டைமே கம்மியாக தான் இருக்குது, இவ்வளோ தான் வச்சுருக்கீங்க வேலையை பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் எங்களுக்கு முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் இப்போ எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ விஜய் இருந்துட்டு கேட்குறாரு, அப்படின்னா தரமே இல்லாத பொருளை வாங்குனீங்கன்னா எங்கே வாங்குனீங்க, எப்பவும் கொடுக்குறவர் தானே, அவர் எப்படி தரமே இல்லாமல் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் இந்த இடத்துல தான் மேனேஜர் வந்துட்டு உங்ககிட்ட கேட்காமையே வந்துட்டு அவர் வேற ஒரு டீலர் கிட்ட இந்த வாட்டி வாங்கிட்டாரு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற டீலர் கிட்ட வாங்குனீங்களா, யாரை கிட்ட நீங்கள் வாங்குனீங்க, இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் புரிஞ்சுக்கோங்க சார், உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி இங்கே நடந்துட்டு இருக்க ப்ராப்ளத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் வேறு ஒரு ரீசன்னால் இது அதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து தட்டி கழிச்சிட்டு ஒரு எமர்ஜென்சியில் நீங்கள் போய்கிட்டே தான் சார் இருந்தீங்க, என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வந்துட்டு அன்பு சார் கிட்ட சொன்னேன் சார், அவர் சொன்னார் நானே போய் எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் யாரும் இதை பற்றி பேசிக்க வேண்டாம்னு அவர் சொன்னார் சார், அதனால் இந்நேரத்துக்கு அவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினச்சிட்டு தான் சார் நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலையே வந்துட்டு புரிஞ்சிருது, அன்பு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கேம் விளையாட போகிறாரு, அவர் அதனால தான் சொல்லாமல் இருக்காரு, எப்படியும் நான் மாட்டிட்டு முழிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ஒரு புரிதல் அங்கே ஏற்படுது. ஸோ இருந்தாலும் என்ன சொல்லிடுறாரு, ப்ராப்ளம் எல்லாமே நம்ம சைடில் தான் இருக்குது, கிளைண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்களோட நியாயத்தை தான் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய மிஸ்டேக் நம்ம சைடில் பண்ணி வச்சுட்டு அவங்களெல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, இமீடியட்டாக அவங்க எல்லாரையும் வர சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயப்பன் என்ன சொல்கிறாரு, சார் அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லை சார், அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்க முடியுமான்லாம் எனக்கு தெரியல, இன்னும் நமக்கு டைம் கம்மியாக இருக்குங்கிறனால நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, என்ன ஐயப்பன் உங்கள் சைட்லேயே மிஸ்டேக்ஸ் இருக்குது, எங்ககிட்ட நீங்கள் வந்து எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ட்ரை பண்ணேன் சொல்ல முடியல, இதெல்லாம் என்ன ரீசனாக சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்கள், அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, விஜய்க்கும் அவருக்குமே வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு தெரியும், அப்படி இருக்கும்போது ஏற்கனவே விஜய் உங்ககிட்ட சொல்லியிருக்காருல்ல, என்னோட அப்பியரன்ஸ் மட்டும்தான் அங்கே இல்லாமல் இருக்கணும், என்னோட ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே என்னோடது எல்லாமே அங்கே வந்து வேலை கரெக்டாக போகணும், உங்களை நம்பி தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, நானே அதை நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே ஒரு பொறுப்பெடுத்து பண்ணணும், மேனேஜர் அப்படி சொன்னார், மேனேஜர் இதை பண்ணார், உங்கள் சித்தப்பா இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இவங்க மேலே நீங்கள் பழி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் தாண்டி இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு இது என்னென்னா கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது தான், பரவாயில்ல நம்ம சைடில் தப்பு இருக்குது, அதாவது எங்கள் சைட்லேயும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, உங்களை நம்பி நாங்கள் விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவும் கோவமாக பேசுகிறாங்க. உடனே ஐயப்பன் இருந்துட்டு, மேடம் சாரி மேடம் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது சரி நீங்கள் என்ன பண்ண முடியும், எங்களோட ஆஃபீஸ் நாங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், எங்கள் பர்சனல் இஷ்யூஸ்னால நாங்கள் சரியாக உங்களை நம்பி விட்டோம்ல, அதுக்கு எங்களுக்கு இது பெரிய பாடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, சரி காவேரி நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயாக விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்னங்க பாருங்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்டுட்டு இப்போ வந்து இவர் காரணம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமாக பேசுகிறாங்க. சரி ஓகே விடு, இனிமேல் நடக்க போகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க எப்போ இமீடியட்டாக வந்துட்டு அவங்கள எல்லாரையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கால் பண்ணி அவங்களெல்லாம் பேசும்போது மறுநாள் வந்துட்டு எல்லாரையுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ மறுநாள் அரேஞ்ச் பண்ணி எல்லா கிளைண்ட்ஸுமே வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்தாலுமே விஜயும் காவேரியும் அங்கே வரும்போது
அங்கே பார்த்துட்டு ஆளாளுக்கு வந்து கோவத்தில் தான் பேசுகிறாங்க. என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் எத்தனை வாட்டி இந்த ஆஃபீஸ்க்கு வந்து அலைஞ்சிருக்கோம் தெரியுமா, ஒரு வேலை நடக்கலைன்னு சொல்லிட்டு. அப்போலாம் அவங்க யாரையுமே நாங்கள் பார்க்கல. வந்துட்டு நாங்கள் திரும்ப தான் போயிட்டுருந்தோம். ஒரு கட்டத்தில் எங்களுக்கே எந்த வேலையும் ஆகலைன்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாருமே சேர்ந்து ஒரு பேசி முடிவெடுத்து வந்து உங்கள் கம்பெனியில் பிரச்சனைன்னு பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அப்படிலாம் இல்லை. இங்கே நடந்துட்டு இருந்த இஷ்யூஸ் யாருமே என் காதுக்கு கொண்டே வரல. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை போகுதுங்கிற தெரிஞ்சிருந்தா நான் இப்படி விட்டுருப்பேனா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களை நம்பி கொடுக்குறோன்னா விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் காவேரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ ஒரு பிராண்டடான எதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நாங்கள் வந்து உங்களை நம்பி கொடுக்குறோம். இப்போ போயிட்டு நீங்கள் அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே எல்லாருமே வந்து தரமே இல்லாத பொருளை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க சார். எப்படி சார் நாங்கள் லைஃப் லாங்குக்கு ஒரு வீடுனா அது காலங்காலமாக இருந்து வாழ்றது சார், நீங்கள் இப்படி கட்டி கொடுத்தீங்கன்னா எப்படி சார் நாங்கள் இனிமேல் உங்களை நம்பி நாங்கள் ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ விஜய் வந்துட்டு எல்லாருக்கிட்டே பேச ட்ரை பண்ணாலும் மாற்றி எல்லாருமே கத்திட்டே இருக்கும்போது அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ காவேரி இருந்துட்டு இந்த சைடு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போவுமே அவங்க யாருமே கண்ட்ரோல் ஆகலைங்கும்போது காவேரி வந்து ரொம்ப பீக்கில் கத்திட்டாங்க. ஸோ அவங்க கத்தும்போது ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேகமாக கத்துனதில் அவங்க அடி வயிறு வலி வந்துடுது. ஸோ வலி வந்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயிற்றை பிடிச்சிட்டு கத்திட்டு அழுதுட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. விஜய் டக்குன்னு போயிட்டு காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுப்பி சேரில் உட்கார வச்சுட்டு ஐயப்பன் கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறாரு. ஸோ தண்ணி கொடுத்த உடனே உட்காந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லும்போது அந்த கிளையண்ட்டில் இருந்த 2-3 லேடிஸே வந்துடுறாங்க. என்னம்மா இப்போ ஓகேவாம்மா, எதுவும் வலிக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசணும், கத்திட்டே இருக்கேன், யாருமே கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அதிலிருந்த ஒருத்தரே எழுந்து நின்று என்ன சொல்லிடுறாரு, சரி இருமா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு தான் கேட்கலாம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த அளவுக்கு வந்து பெயின் வர அளவுக்கு அவங்க கத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம், ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க, எங்கள் நாலேஜுக்கு வராமல் இவ்வளோ பிரச்சனை போயிருக்கு, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் எங்கேயும் போயிடல, உங்கள் முன்னாடியே தான் இருக்கோம், எங்கள் வீடும் உங்களுக்கு தெரியும், ஆஃபீஸும் தெரியும், அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ப மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் நம்புங்க, இத்தனை நாள் நம்பி தானே எங்களுக்கு எல்லாமே பண்ணீங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இந்த இடத்துல சொன்ன உடனே அவங்களுக்குள்ளாரே எல்லாருமே பேசி முடிவெடுத்துக்கிறாங்க. சரி ஓகேப்பா, நாங்கள் கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, இந்த உங்கள் ஒய்ஃப் சொன்னதுக்காக நாங்கள் வந்துட்டு சரின்னு ஒத்துக்கிறோம், ஆனால் கரெக்டாக குறித்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் கேட்டிருக்க டைமில் எங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகலை அப்படின்னா அப்புறம் எல்லாமே மீடியா வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிடுவோம் தம்பி, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்ததே ரொம்ப பெரிய நன்றி, ஆனால் அது வரைக்கும்லாம் மீடியா லெவலுக்கு போகிற அளவுக்குலாம் நாங்கள் விட மாட்டோம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், பட் நீங்களும் சொன்ன ப்ராமிஸை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா பாட்டிக்கு பயங்கர டென்ஷன். இவன் மொத்தமாக வந்துட்டு இந்த பிரச்சனையை வந்துட்டு பொண்டாட்டி குடும்பத்து பிரச்சனைன்னு பார்த்தே தானே ஆஃபீஸில் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் அப்படிங்கிறது வந்துட்டு பாட்டி இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஆல்ரெடி வந்து அன்பு தூபத்தை போட்டு வச்சிட்டாரு. இப்படிலாம் நடந்தது காரணமே வந்துட்டு அவன் பொண்டாட்டி குடும்பம்னு போய் உட்கார்ந்துருந்ததுனால தான், ஆஃபீஸ்க்கு போகாமல் இருந்ததுனால தான், அப்படி இப்படின்னு சொல்லி இவர் ஏகப்பட்டது சொல்லி நல்ல கோவத்தை ஏற்றி வச்சிருக்காரு. கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வரும்போதுமே விஜய் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராரு. பாட்டி வந்துட்டு அப்படியே வந்த உடனே டேய் விஜய் நில்லுடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே, என்னதாண்டா நீ நினச்சிட்டு இருக்க, நான் சொல்லும் போதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிற, இப்போ எல்லாத்து முன்னாடியும் போய் அசிங்கப்பட்டுட்டு வந்து நிற்கிற, இதெல்லாம் தேவையாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே என்ன பாட்டி இப்போ என்ன அசிங்கமாயிடுச்சு, நான் உங்ககிட்ட எல்லாம் டைம் கேட்டிருக்கேன், அதுக்குள்ளே நான் எப்படியாவது முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அன்பு இருந்துட்டு, அதை எப்படி முடிச்சு கொடுப்பாராம், டைமே கம்மியாக தான் இருக்குது, அதுக்குள்ளார இந்த தரமே இல்லாத பொருளெல்லாம் போட்டு பண்ணதை இடிச்சுட்டு திரும்ப பண்ண போகிறாராமா, அப்படியே பண்ணாலும் லட்சக்கணக்கில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அன்பு இந்த சைடு ஏற்றி விடுறாரு. ஸோ உடனே காவேரி என்ன சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்கள் ஆஃபீஸ்க்கு போனேன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கல்ல, அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, உங்ககிட்ட சொல்லி விஜய் கிட்டே சொல்லியிருக்காங்க, அதை ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து சொல்லலான்னு தான் பார்த்தேன், அவன் தலைவலின்னு சொல்லிட்டு மேலே படுத்துட்டான், சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் தலைவலின்னு படுத்தேன்னா என்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டிங்களா, மறுநாள் காலையில் சொல்லியிருக்கலாம், ஏன் மற்ற விஷயத்தையெல்லாம் உடனே வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லி வைக்கிறீங்களே, ஆஃபீஸில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லி தாத்தா கிட்டேயோ இல்லை பாட்டிக்கிட்டேயோ யார்கிட்டையாவது சொல்லியிருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போது வேணும்னே பிளான் பண்ணி தானே அவன் மாட்டிட்டு முழிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்குறாரு. நீ என்னப்பா, நீ உன் பொண்டாட்டி குடும்பத்து பிரச்சனை தான் தேவைன்னு சொல்லிட்டு போய் அங்கேயே உட்காந்துக்கிட்டு உன் பிரச்சனையை அதையே பார்த்துட்டு இருந்த, இப்போ இப்படி ஒரு பிரச்சனை ஆச்சுன்னொடனே மொத்தத்தையும் ஏன் சைடு திருப்பலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு.
ஸோ இந்த இடத்துல காவேரி என்ன சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாரும் சொல்கிறது என்ன, என் குடும்பத்து பிரச்சனையை தூக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறனால தான் இப்படி பண்ணீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் வந்து என் சைடு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, என் கூட நிற்கணும்னு இருக்கீங்க, எனக்கு எல்லாமே புரியுது. அதுக்காக இந்த சைடும் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. அதனால் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கோங்க. இனிமேல் ஃபேமிலி ரிலேட்டடாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் டீல் பண்ணிக்கிறேங்க, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்களும் மேலே போயிடுறாங்க. ஸோ இப்போது மேலே போயிட்டு அன்றைக்கி டே முடிஞ்சிருது. மறுநாள் அன்றைக்கி பார்த்தோன்னா நியூஸ் பேப்பரில் வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அதில் வந்துட்டு ஆஃபீஸில் ரெக்குவயர்மெண்ட் போட்டு வந்திருக்கு. அதை பார்த்த உடனே சிந்து சொல்கிறாங்க, ஆனால் இங்கே பாருண்ணா, இங்கே பக்கத்தில் தான் போட்டிருக்காங்கண்ணா, இந்த ஆஃபீஸில் போயிட்டு நீ கூட போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்கலாம்ல, இன்றைக்கி தானே அந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சிந்து, நானும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எத்தனை நாள் தான் இவங்கள நம்பிட்டே நம்ம உட்காந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம தனியாக வேற வந்துட்டோம், சாப்பாட்டுக்கு இதுக்கெலாம் வந்து நம்ம கையிலையும் காசு இருக்கணும், அதனால் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிருஷ்ணாவும் சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் கிளம்புறாரு. இங்கேருந்து விஜயும் காவேரியும் வந்து ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே கிளம்பி வரும்போது ஆப்போசிட்டில் கிருஷ்ணா வந்துட்டு கிளம்பி போகிறத பார்க்குறாரு விஜய். பார்த்துட்டு, என்ன பிரதர் வெளியே கிளம்பிட்டீங்க போல், வேணா என் கூட வாங்க, நான் காரில் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறேன், நான் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணா இருந்துட்டு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டுருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இன்டர்வியூக்கு போகிறீங்களா, சரி வாங்க நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை பரவாயில்ல பிரதர், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா விறுவிறுன்னு போயிடுறாரு. உடனே காவேரி இருந்துட்டு, அவன் தான் திமிரா பேசுகிறான்ல, அவனுக்கு எதுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வாங்க நம்ம போகலாம், நமக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனால் அங்கே போய் வந்துட்டு விஜய் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இப்போ வந்துட்டு நம்ம சீக்கிரமாக ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா இன்னும் வந்துட்டு நிறைய பேர் தேவை அப்படிங்கிறனால வந்துட்டு இந்த ரெக்குவயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு இங்கே கிருஷ்ணாவும் வந்து இவரோட ஆஃபீஸ் தான் அப்படின்னு தெரியாமல் இவரும் கிளம்பி அங்கே போயிடுறாரு. ஸோ விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அது வந்து இவரோடது தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அங்கே போயிட்டு அடுத்த கேண்டிடேட்டை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போய் பார்த்தா விஜயும் காவேரியும் உள்ளே உட்காந்துருக்காங்க. உள்ளே வராரு கிருஷ்ணா. பார்த்த உடனே விஜய்க்கு வந்து சிரிப்பு வந்துடுது. அவர் சிரிச்சிடுறாரு. உடனே கிருஷ்ணா இப்படியே பார்த்துட்டு, இது உங்கள் கம்பெனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பிரதர், என் கம்பெனிக்கு தான் நீங்கள் இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்டர்வியூவே தேவையில்லையே, நான் டேரெக்டாக உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிருஷ்ணா இருந்துட்டு, சாரி பிரதர், இது உங்கள் கம்பெனின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, என் கம்பெனின்னு தெரிஞ்சால் நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி இல்லை, எனக்கு தெரியாமல் தான் நான் வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனி, சரி நம்ம வேலைக்கு போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல நேரமாக தான் நீங்கள் வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இன்டர்வியூலாம் தேவையில்லை, நான் டேரெக்டாகவே உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் வந்துட்டு என்னை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்டர்வியூ பண்ணாமல் எடுத்துகிட்டு நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இன்டர்வியூவே பண்ணாமல் ஒன்று எடுத்துட்டேன் அப்படின்லாம் எனக்கு எந்த பேரும் வேண்டாம், அதனால் நீங்கள் எப்படி எல்லாருக்கும் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, பிரதர் அந்த ஒரு இதெல்லாம் வேண்டாம் பிரதர், நான் தான் சொல்கிறேன்ல உங்களோட ஸ்கில் என்னங்கிறத நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட பேசுனீங்கல்ல, அப்போவே எனக்கு புரிஞ்சுது, அதனால் நோ இஷ்யூஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவனை எதுக்காக நம்ம ஆஃபீஸில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணா இந்த இடத்துல நம்ம கூட இருக்கிறது நல்லது தான் காவேரி, நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லிக்கல, அவரே வந்து இங்கே நம்மக்கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கா அப்படிங்கிறாங்க. நீ ஏன் காவேரி அப்படியே ஒரு கோணத்தில் யோசிச்சுட்டு இருக்க, அப்படிலாம் இல்லை, அவரோட ஸ்கில் என்னங்கிறது அவர் பேசுனதில் எனக்கு புரிஞ்சுது, இப்போ நமக்கு போயிட்டு இருந்த ப்ராப்ளமில் கிருஷ்ணா நம்ம கூட இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிடுது. ஸோ இனிமேல் வந்துட்டு அந்த குறிச்ச டேட்டுக்குள்ளார வந்துட்டு எப்படி அவங்க கட்டி கொடுக்க போகிறாங்க, இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்து வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.